குளிரை உள்வாங்கிக் கொண்டு உறக்க உறங்கிக் கொண்டிருந்தது அந்த கிராமம். இருளை கண்டு பயப்படும் சூழல் அங்கே. ரவுக்கையின்றி சீலை உடுத்திய பெண்ணுறுத்தி அந்த சாமத்தில் உப்பி இருக்கும் வயிற்றை பிடித்துக் கொண்டு தள்ளாடி தள்ளாடி வந்தாள். பிரசவ வழி அதை தாங்க முடியாமல் முனகியபடியே தெருவிலிருந்து சாலைக்கு வந்தாள். முழுதாய் 10 நிமிடங்கள் கடந்து செல்ல தூரத்தில் மாட்டு வண்டிக்காரன் ஒருவன் வரும் சத்தம் கேட்டது அவள் காதுகளில். வழியையும் மறந்து அந்த திசை நோக்க மெல்ல மெல்ல அவளை நெருங்கியது அந்த மாட்டு வண்டி. அதை ஓட்டி வந்தவன் காது வரை மீசை வைத்திருக்க அவன் கண்களில் மட்டும் ஒரு கலக்கம், மயக்கம். வண்டியை மறித்தவள், அண்ணே, பஞ்சம் தீக்க ஊரு ஆம்பளைங்க எல்லாரையும் ஓடி வந்து சீமைக்கு ஓட்டிட்டு போயிருக்கான். ஒத்தாசைக்கு பொம்பளைங்களும் போயிட்டாங்க. என் புருஷன் மண்ணாகி 30 நாளாச்சு. கிழவியும் செத்து போச்சு. ஊரும் என் அம்போன்னு விட்டு போச்சு. நானாச்சு எழுந்து வாரேன் வழிய பொறுத்துக்கிட்டு. கிழக்கால 1.25 மைல்ல வாசல்ல தேக்கு நிக்கிற குடிசையில என்னை விட்டுருங்க. என் புள்ளைக்கு உம்ம பேரை வைக்கிறேன் மகராசா என்றான். எல்லாத்தையும் காதுல வாங்கின வண்டிக்காரன் ஏறு என்றான் ஒற்றை வார்த்தையில். கையெடுத்து கும்பிட்ட அவள் வண்டியில் ஏறியதும் காளைகள் சிலிர்த்து கொண்டு நடக்க ஆரம்பித்தன. சற்று தூரம் செல்லும் போதே மாடுகள் நேராக போகாமல் அங்கும் இங்குமாய் அசைந்து அசைந்து செல்வது அந்த வழியிலும் அவள் உணர்ந்தாள். வண்டிக்காரன் சாராயம் குடித்துவிட்டு வண்டியை ஓட்டுகிறான் என்பதை தெரிந்து கொண்டாள். மனதுக்குள் பக்கென்று இருந்தாலும், அண்ணே வலிக்குதுன்னே, சீக்கிரம் போனேன் என்று விரட்டிக்கொண்டே இருந்தாள். சிறிது நேரம் கழித்து ஆற்றங்கரையோரம் சென்ற வண்டி நடுவழியில் நின்றது. வண்டிக்காரன் அப்படியே தன்னிலை மறந்து சாய்ந்து விட்டான். சரியாக 3 மணி நேரம் கழித்து வண்டிக்காரனின் கண்கள் மெல்லத் திறந்தன. போதை சற்று தெளிந்து இருந்தது. சுதாரித்தவன் ஒரு கர்ப்பிணியை வண்டியில் ஏற்றினோமே என்று அதிர்ந்தவனாய் திரும்பி பார்த்தான். அவனது முகம் வளிரியது. கண்கள் அதிர்ச்சியின் உச்சிக்கு சென்றது. வண்டி முழுவதும் இரத்த களரி. தாயும் பிஞ்சும் இரத்தத்திற்கும் பனிக்குடத்திற்கும் மத்தியில் இறந்து கிடந்தனர். அந்த கணம்தான் வண்டியில் அடித்த நாற்றத்தையே அவன் உணர ஆரம்பித்தான். போதையில் நாம் மயங்கிவிட்டதால் வண்டியிலேயே அவள் துடிதுடித்து குழந்தையும் பிறந்து இருவரும் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தான். என்ன செய்வது இப்போது? இன்னும் இருள் அகலவில்லை. துரிதமாக செயல்பட்டான். 2 உடல்களையும் கோணிப்பையில் போட்டு இறுக கட்டி ஆற்றங்கரையோரம் உள்ள மண்ணில் குழி தோண்டி புதைத்தான். அதுவும் தன் முழு பலம் கொண்டு ஆழமாக குழி வெட்டி அதில் இருவரையும் புதைத்தான். பின் வண்டியை ஆற்றுக்கு கொண்டு சென்று சுத்தமாக கழுவி துடைத்து எடுத்தான். வண்டி சுத்தமானது. இனியும் இங்கிருக்கக்கூடாது என முடிவெடுத்தவன் வண்டியை சாலைக்கு ஓட்டினான். ஆற்றங்கரையிலிருந்து வண்டி சாலைக்கு வந்தவுடன் அவர்களை புதைத்த இடத்தை கடைசியாக ஒருமுறை திரும்பி பார்த்தவன் மாடுகளை விளாச பின்னால் இருந்து அந்த குரல் கேட்டது. அண்ணே வலிக்குதுன்னே, சீக்கிரம் போனேன். வண்டி